ஹலோ ஃப்ரெண்ட், இது பேர் தூதி இலை. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அதாவது கோல்டாக இருக்கிறவங்க, ரொம்ப கோல்டு உடம்பு இருக்குல்ல, சீதளம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். சளி, மூச்சு திணறல், மார்பு சளி, மூச்சடைப்பு, கோல்டு, இருமல், தொண்டை கரகரப்பு, இது அனைத்துக்குமே இது நல்லது. இந்த தூதி இலை மருத்துவ குணம் அதிகம். இது பயங்கர ஹீட்டானவங்க இதை எடுத்துக்கலாம். கோல்டாக இருக்கிற டைமில் எடுத்துக்கலாம். மற்றபடி சும்மாலாம் சாப்பிடக்கூடாது. இதை எப்படி செய்யணுன்னா, இதை இந்த காம்பு பகுதியை கிள்ளிட்டு இந்த கீரையை எடுத்து வதக்கிட்டு மெழுகு சீரகம் வறுத்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு, அந்த இலை, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு இது 4ஐயும் நீங்கள் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி விழுதை நீங்கள் கொட்டிட்டு அது கூட புளி கரைச்சல் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு கருவாடு, உங்களுக்கு எந்த கருவாடு விருப்பமோ, அதாவது அது என்ன காரப்பொடி போட்டால் கொஞ்சம் அந்த கோல்டுக்கு நல்லது, நல்லா எடுக்கும். காரப்பொடி அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ்வலாக குழம்பு கருவாடு, என்ன கருவாடு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு நீங்கள் தாளிச்சிட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் சுண்டின பிறகு இறக்கி வச்சுட்டு சூடாக சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே வேர்க்க ஆரம்பிக்கும். அதிலே தெரியும் அதோடைய எஃபெக்ட் எப்படின்னு. நீங்கள் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சளிக்கு நல்லது. தேங்க்யூ.